வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். போஸ்டிங் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி போஸ்டிங் இன்ஸ்பெக்டர், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து இந்தியா போஸ்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்க இருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 24,000 வந்து அதிகபட்சம் 81,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் 4 தேர்வர்களுக்கு இது ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7,500 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 3/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 3/4/2023 இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/5/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் 4/5/2023 கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் சலான் மூலமாக கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் 4/5/2023 வந்து லாஸ்ட் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இது மாதிரியான கேட்டகரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதாவது இது எல்லாமே வந்து ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய போஸ்டிங் தான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேட்டகரி, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷனல் மேனேஜர், இது வந்து டிபார்ட்மெண்ட் அல்லது வந்து அதர் மினிஸ்ட்ரிஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர், டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டு, அதே மாதிரி ஆடிட்டர். ஸோ இது மாதிரி போஸ்டிங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து குரூப் சி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 27 இயர் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி 3 இயர்ஸ், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி வந்து 5 இயர்ஸ், இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 60% ஆஃப் மார்க்ஸு இன் மேத்தமேட்டிக்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து தனித்தனியாக வந்து போஸ்டிங்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, அதே மாதிரி திருநெல்வேலி, வேலூர். ஸோ இது மாதிரியான ஏரியா எல்லாமே வந்து சவுத்தர்ன் ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து இருக்கக்கூடியது. இதில் வந்து ஹெட் ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா Tier 1 அண்ட் Tier 2 இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இதனுடைய சிலபஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி குவான்டிட்டி ஆப்டிடியூடு, அதே மாதிரி கம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து இவங்க வந்து சிலபஸ் வைஸ் வந்து இவங்க எல்லாமே வந்து சிலபஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், யூஆர் கேட்டகரி, எம்பிஎஸ்சி, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு. ஸோ அது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து இவங்க டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது அக்செப்டபிள் ஃபோட்டோ காப்பீஸ் இப்படி தான் இருக்கணும். ஸோ இது மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து 1 by 1 தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற போது உங்களுக்கான என்னென்ன கேட்டகரி வைஸ் வந்து இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம்,
ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய சிட்டிசன்ஷிப் என்ன, உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங், மெட்ரிகுலேஷன் 10th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்கே அப்படிங்கிறதோடைய ப்ரிஃபரன்ஸஸ், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தென் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிக்னேச்சர் 10 KBலேருந்து 20 KBக்குள்ள இருக்கணும். அதேமாதிரி ஃபோட்டோ வந்து 50 KBக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSCலேருந்து வந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.